ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா எப்படி ஏற்பட்ட இடம் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், அருமையான ஒரு இடத்துக்கு வந்துருக்குங்க. இயற்கை அழகு அப்படி கொட்டி கிடக்குங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு, பிரபலமான இடத்துக்கு பாருங்கள். ராஜபாளையத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள போகிறோம். அந்த போகிற வழிதாங்க இது, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி. சும்மா அருமையாக இருக்குங்க. அங்கே நல்ல இதை விட அருமையான இயற்கை காட்சிகள், நிறைந்த காட்சிகள்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுங்க, ராஜபாளையம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு. ராஜபாளையம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டுங்க, புதிய பேருந்து நிலையம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோ சிறப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேன். வீடியோ முழுசாக பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிறைய பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் செய்யுங்க. பார்த்தீங்களா, இயற்கை அழகு உங்களுக்காகங்க. நீங்கள் நேரில் வந்தால் கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது. உங்களுக்காக இந்த ஃபோன் மூலிமா, இந்த வீடியோ மூலிமா, உங்கள் சேனல் மூலிமா உங்களுக்கு காட்டுறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடங்களில் அரிய வகை சாம்பல் நிற அணிகள் வாழ்விடம் இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அது இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்குது அரிய வகை சாம்பல் நிற அணில்கள். அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற அணில்கள் வந்து இப்போ ஒரு கடலில் மேலே 3 கோடு போட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே உள்ள அணில்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த பகுதியில் உள்ள அணில்கள் மட்டும் இப்படி இருக்குங்க. பாருங்கள், அரிய வகை சாம்பல் நிற அணில்கள் நடமாட்ட ரோட்டில் அடிக்கடி வருமா, அதனால் மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. ஐயனார் கோயில் போகிற வழியில கடை பார்த்தீங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, தேக்கு இலையில இயற்கையை பாருங்க. அப்படியே நம்ம பாருங்க, தேக்கு இலையில ஒரு பஜ்ஜி கொடுத்துருவாங்க. இப்படி சாப்பிட்டுருக்கீங்களா நீங்கள்? இந்த மாதிரி சும்மா அருமையான பாருங்க, கிளைமேட்டும் பாருங்க. இதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க, சும்மா சூப்பராக இருக்கும். நீரோட்டம் இருக்கு, மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் போய் பார்ப்போம். 15 கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க. நாம ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 10-11 கிலோமீட்டர். பாருங்க, இயற்கை காட்சி பாருங்க, நம்ம எப்படி இருக்கு பாருங்க, கண்கொள்ளா காட்சி. சொர்க்க பூமிங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நாம தேக்கு மரம், எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்க தேக்கு மரம். நாம தேக்கு மரத்தை எப்படி பார்த்துருக்கோமா, ஃபுல்லா தேக்கு மரங்க. இங்க பாருங்க, எல்லாம் தேக்கு மரம் தான். நம்ம பின்னாடி நிற்கிறது எல்லாமே தேக்கு மரம் தான். பாருங்க, இந்த இலை எல்லாம் இது தேக்கு மரம். நாம அப்போ ஒரு பஜ்ஜி சாப்பிட்டோம், அந்த பஜ்ஜி கடைக்காரங்க கூட அந்த தேக்கு இலையில தான் கொடுத்தாங்க. பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குங்க இந்த மாதிரி. நம்ம பக்கத்துல இருக்குங்க. இதெல்லாம் ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தாங்க நம்ம ஊர்ல இருந்து. அருமையான இடங்க, வாங்க பார்க்கலாம். இது வந்து நீர்காத்த ஐயனார் கோவில்பாங்க. அதுல வந்து டேம் பக்கத்துல, அங்க டேம் இருக்கு. அப்புறம் ஆறு, அந்த டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, குடிதண்ணீர், ராஜபாளையத்துக்கு குடிதண்ணீர் தான் போகுது. அதெல்லாம் பாக்குறேங்க, நல்லா சூப்பரா இருக்குங்க. வாங்க. இது கருவாட்டு பாறை அப்படிங்கிறாங்க. இது வந்து ஐயனார் கோவில் தண்ணி. அங்கிருந்து அந்த மலைந்து வரக்கூடிய தண்ணி இங்கிட்டு போனோன்னா இன்னும் ஆறு வருமா, இணையமா. இது வந்து கருவாட்டு பாறை தண்ணி. சும்மா பாருங்க, சூப்பரா இருக்கு.
தண்ணி திடீர்னு கூடிரும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாருங்க, இதெல்லாம் ஈரமா இருக்கு. இங்க பாருங்க தண்ணிலாம் இருக்கா. இது கருவாட்டு பாறை எல்லாம் தெரியுதா? இந்த இதெல்லாம் அங்கிருந்து உருண்டு வந்த கற்கள் பாருங்க, அழகா ரவுண்டா இருக்கு, அருமையா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில தண்ணி, நாங்க அந்த கடைக்காரங்கிட்ட பேசினோம், காலையில தண்ணி நிறைய வந்துச்சான், இப்ப நின்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா. இந்த கல் பாருங்க, பாருங்க சூப்பரா இருக்குங்க. பாருங்க கல் எப்படி இருக்கு பாருங்க, அது ரவுண்டா சூப்பரா இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு, அருமையா கல் இருக்கு. அங்க பாருங்க ரவுண்டா இல்லாம நாம ஏதோ இந்த கல் பாருங்க, பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ நாம செதுக்கி வச்ச மாதிரிங்க. இப்படி கூட உளி வச்சு செதுக்கினா கூட செதுக்க முடியாதுங்க. பாருங்க அருமையா இருக்கு கல். ஏன்னா இது எல்லாமே மலை மேல இருந்து தண்ணி போய் இந்த கல்லை அப்படியே ரவுண்ட் கொண்டு வச்சிருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, சும்மா எது அப்படியே என்னமோ ஒரு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு சொல்ல தெரியல, அப்படியே அருமையா இருக்குங்க கல், ரவுண்டா சேப்பா. உளி வச்சு செதுக்கினா கூட பாருங்க, ஒரு சின்ன கல் கூட எப்படி இருக்கு பாருங்க. நாம எந்த கல்லையும் விட்டு வைக்க முடியலங்க, அருமையா இருக்கு. இந்த கல்லெல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கொண்டு வருவாங்க, அப்படியே அடிச்சுட்டு கொண்டு வருவோம். திடீர்னு வெள்ளம் வந்துடும், மக்களை இந்த பக்கம் போயிட்டு திருப்பி வர முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்லாம் தீயணைப்பு துறை வீரர்கள் வந்து மக்களை மீட்டு கொண்டு போவாங்க. எந்த நேரத்தில் தண்ணி விடுறாங்க அப்படிங்கிறது கணிக்க முடியாத. சரி வாங்க அப்பவும் குடிப்போம். நல்லா இருக்குங்க, இனிப்பா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. நம்ம ஏற்கனவே கருப்பாநதி டேம்ல குடிச்ச பாத்தீங்களா தண்ணி, அதே மாதிரி இனிப்பா நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இப்போ தேன் மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே இயற்கையை வந்து நமக்கு கொடுத்த வரப்பிரசாதங்க, இதெல்லாம் நாம பயன்படுத்த தெரியணுங்க. பாத்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நாம வேஸ்ட் பண்ணாம அழகா அருமையா நிறைய பேர் தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் நாம இதை பார்த்தா நல்லா புரியுங்க உங்களுக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை வந்துட்டுங்க, அடிவாரத்துல வந்துட்டோம் பக்கத்துல. பாத்தீங்கன்னா இயற்கை பாருங்க, உங்களுக்கு தெரியுதா மலை அடுக்கு. அப்படியே இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த பனி வந்து உங்களை பனி வந்து மலையை மறைச்சிருக்கு பாத்தீங்க. பின்னாடி நானும் ஜூம் பண்ணேன், தெரியல பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. சும்மா சூப்பரா இயற்கை அழங்க. என்னங்க அது தமிழ்நாட்டுல நம்ம பக்கத்துல இருக்குங்க இந்த மாதிரி இடங்கள்லாம். சும்மா 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தாங்க. பாருங்க பக்கத்துல காட்டேஜ் எல்லாம் வீடுகள்லாம் கட்டிருக்காங்க, அருமையா இருக்கு. இங்க முக்கியமா என்னன்னா காட்டு விலங்குகள் அதிகமா நடமாடுங்க, அதனால பார்த்து கவனமா வரணும். நான் ஏற்கனவே இருமுறை வந்திருக்கேன் இந்த நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு, அருமையா இருக்குங்க பாருங்க. நான் இதை விட காலையிலேயே வந்துட்டேன். அன்னைக்கெல்லாம் காலையில வரும்போது கீன்னு இருந்தது, நான் தனியா ஒரு ஆளா சிங்கிளா வரும்போது எனக்கே பயமா இருந்தது. இன்னைக்கு பகல வந்திருக்கேன், கூட்டம் அதிகமா இருக்கு. இங்க தூரத்துல கூட்டம் இருக்கு. இது இந்த நீர்காத்த ஐயனார் கோவிலுக்குங்க புதன்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள் வரலாம், அதுக்குள்ள அது மட்டும்தான் அலௌடு. மற்ற நாள் வந்து நீங்க வரணும்னா பூசாரிட்ட வரலாமான்னு கேட்டுட்டு அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வர முடியும். இது வந்து பெரிய கோவில், அந்த கோவிலுக்குள்ள இருந்து போல நாம போறோம். அது போற வழியில உங்களுக்கு இந்த இயற்கை காட்சிகளை காட்டிக்கிட்டே இருக்கேன், வாங்க போவோம். நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு வந்துட்டோம். இந்து சமய அறநிலைத்துறை பாருங்க, இன்னைக்கு கூட்டம் ஏகப்பட்ட. இதுதான் ரோடு, நான் சொன்ன பார்த்தீங்களா ரோடு அந்த எண்டு முடிஞ்சிச்சு. இந்த ரோடு இதுக்கப்புறம் கிடையாது, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கு. பக்கத்து வந்து நின்னோடனே ஒரு கடலை வாங்கினேன், அவிச்ச கடலை வாங்கி சாப்பிட்டோம். பாருங்க இதோட முடிஞ்சிச்சு. இதோட வனச்சரகம் ஆஃபீஸ் இருக்குங்க, இதுக்கு மேலே போக முடியாது. பின்னாடி தெரியுதா வனச்சரகம் ஆஃபீஸு, உள்ள நுழைய இல்லை. அதுல இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க. காலையில் தண்ணி அதிகமாக போச்சான், இப்போ நிப்பாட்டாங்களாம், தண்ணி குடி தண்ணீர் விட்டுட்டாங்க.